ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் இமெயில் சம்மந்தமான வீடியோஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கான வீடியோவும் இமெயில் சம்மந்தமானது தான். இமெயில் சம்மந்தமாக நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்குறாங்க. ஸோ அந்த டவுட்ஸ்க்கெல்லாம் ஒரு ஆன்சராக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகும். ஸோ வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். போன வீடியோவில் ஜிப் எக்ஸ்ட்ராக்ட் இது எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். அதை பார்த்தா அப்படின்னா நமக்கு இப்போ பார்க்க போகிற வீடியோ ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும். அதனால் அந்த எக்ஸ்ட்ராக்ட் ஜிப் சம்மந்தமான வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், எல்லாரும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, நம்ம டிஎன்பிஎஸ்சி 2020 ஆன்லைன் அகாடமி. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி லேர்ன் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரி, இன்னைக்கு ஒரு நபருக்கு எப்படி நம்ம இமெயில் அனுப்புறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். எப்படி அனுப்புறது, அட்டாச்மெண்ட் எப்படி அனுப்புறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பொதுவாக ஜிமெயில் அப்படின்றது வந்து 2 வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாண்டர்ட் வியூ அப்படின்றதும் இருக்குது, பேசிக் HTML வியூ அப்படின்னு இருக்கு. நம்ம இப்போதைக்கு நம்ம பார்க்குறது இந்த பேசிக் HTML தான். ஸ்டாண்டர்ட் வியூ நல்லா கொஞ்சம் அப்டேட்டட் வந்ததுக்கு பிறகு அதுக்கான வீடியோவும் நம்ம வழங்குறதா இருக்கோம், உங்கள் ஆதரவு இருந்தால். இப்போ அனுப்புறதுக்கு வந்து கம்போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்போஸ் அப்படின்னா மெயிலை வந்து உருவாக்குறது, சரிங்களா? இப்போ உங்களுக்கு இமெயில் வந்து தெரியுது, இமெயில் அட்ரஸ் வந்து தெரியுது. இப்போ இந்த நண்பரோட இமெயில் அட்ரஸ் தெரியுது, உங்கள் நண்பரோட இமெயில் அட்ரஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. அதுவே வந்து நம்ம டைப் பண்ணி அனுப்பலாம். இப்போ கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த இமெயில் அட்ரஸ் வந்து நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கவலையே வேணாம், அதை வந்து ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம். ஒரு தடவை நீங்கள் இமெயிலை வந்து அனுப்பிட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து கான்டாக்ட் அப்படின்ற ஒரு இடத்துல போய் சேவ் ஆகும். அங்கேருந்தே கூட திருப்பி அனுப்பிக்கலாம். இப்போ இன்னைக்கு ஒரு மெயில் வந்து ஒருத்தவங்களுக்கு அனுப்பிட்டீங்க, ஒரு மாதத்துக்கு அப்புறம் திரும்ப அதே நபருக்கு மெயில் அனுப்புனா அவங்க இமெயில் அட்ரஸ் வந்து நமக்கு தெரியல அப்படின்னா ஒன்றும் கவலையே வேணாம், நம்ம கான்டாக்ட்லேயே போய் அனுப்பிக்கலாம், தேடி எடுத்து அனுப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம பேசிக்காக எப்படி அனுப்புறதுன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதையும் பார்ப்போம். சரி, இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் கம்போஸ் மெயில் அப்படின்றத செலக்ட் பண்ணணும். இப்போ கம்போஸ் போகிறதுக்கு லிங்க் லிஸ்ட் போகணும். நம்ம ஷார்ட்கட்ஸ் வந்து நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. லிங்க் லிஸ்ட் அப்படின்றது இன்சர்ட் F7 அப்படின்ற பட்டன் நம்ம கொடுக்குறோம். லிங்க் பூரா லிஸ்ட் அவுட் பண்ணி காமிக்கும். அப்படி இல்லை ஃபயர்ஃபாக்ஸ் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா Alt Shift C பட்டன் கொடுத்தீங்கன்னா இந்த ஷார்ட்கட் ஒர்க் ஆகும். அப்படி இல்லைன்னா குரோமியம், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இந்த மாதிரி பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு Alt C பட்டன் ப்ரெஸ் பண்ணாலே போதும், கம்போஸ் மெயிலுக்கு டைரெக்டாக போயிடும். இப்போ பாருங்க, இப்போ நம்ம பேசிக் HTML தான் நம்ம வியூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ லிங்க் லிஸ்ட் போறேன். Elements list dialog. Tree view. Refresh 20 Security alert O. JAWS X86 In compose mail 17 of 100. வந்துருச்சா கம்போஸ் மெயில்? இங்க வச்சு ஒரு என்டர் கொடுக்கிறேன். Gmail -inbox -Mozilla Firefox checkbox not checked. Compose mail link alt plus shift table row 1 column 2 to colon. இப்போ கம்போஸ் மெயிலுக்குள்ள வந்தாச்சுன்னா டிஃபால்ட்டா 2: அப்படின்றதுல தான் இருக்கும். இப்போ 2 அப்படின்னா யாருக்கு நம்ம அனுப்ப போறோமோ அவங்களோட மெயில் அட்ரஸ் இங்கே டைப் பண்ணணும். இது நம்ம ஒரு அட்ரஸ் தான் டைப் பண்ணணுமா அப்படின்னா இல்லை, ஒரு 50 மெயில் ஐடி வேணாலும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். 50, 100, 1000 எவ்வளோ வேணுமோ நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்படி பண்ணீங்கன்னா ஒரே நேரத்தில் உங்களுக்கு வேலை சுலபமாயிரும். ஆனால் இமெயில் அட்ரஸ் கரெக்டாக இருக்கணும், அதுதான் முக்கியம். இப்போ ஒரு சாம்பிளுக்காக நான் வந்து ஒரு இமெயில் அட்ரஸ் டைப் பண்ணுறேன். இங்கே வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 2: அப்படின்னு இருக்கும். இங்கே வந்து இமெயில் அட்ரஸ் டைப் பண்ணணும். இங்கே வந்து ஃபுல்லாக இமெயில் அட்ரஸ் நம்ம டைப் பண்ணணும். ஏன்னா அங்கே சைன்இன் பண்ணும்போது gmail.com அப்படின்றத மென்ஷன் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இங்கே கன்ஃபார்மாக அதை மென்ஷன் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான இமெயில் கம்யூனிகேஷனை வச்சுருப்பாங்க. யாஹூ, ரெடிஃப் மெயில், ஜிமெயில் இந்த மாதிரி நிறைய இதில் இமெயில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதனால அதை கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். இங்கே அது பண்ணலைன்னா போகாது. இப்போ பாருங்க, நான் ஒரு மெயில் ஐடி டைப் பண்ணுறேன். இப்போ இமெயில் அட்ரஸ் நான் டைப் பண்ணிட்டேன்.
இப்ப நம்ம அடிச்ச இமெயில் அட்ரஸ் கரெக்ட் தானா அப்படின்றத இன்சர்ட் அப்பேரை கொடுத்து நம்ம செக் பண்ணிக்கிறோம். Top. samsus1988@gmail.com. சரி. அடுத்து டேப் குடுக்குறோம். Row 2, column 2, CC colon. இது வந்து டேபிள் காலத்துல இருக்கும். அதனால ரோ 2 காலம் 2. இது வந்து சிசி அப்படின்றது வந்து கார்பன் காப்பி. இப்ப நீங்க வந்து ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்குறீங்க. அங்க வந்து ஒரு மெயில் அனுப்புறீங்க. மெயில் அனுப்புறது வந்து உங்க ஓனருக்கு வந்து நீங்க மெயில் அனுப்புறீங்க. சாரி மேனேஜருக்கு வந்து நீங்க மெயில் அனுப்புறீங்க. அவருக்கு அனுப்பிச்சிட்டேன் அப்படின்ற இது வந்து மேனேஜருக்கு அனுப்பிச்ச மெயில் வந்து ஓனருக்கும் தெரியணும் அப்படின்னா இந்த கார்பன் காப்பில டைப் பண்ணி அனுப்பலாம். அப்படி இல்ல அப்படின்னா நம்ம இதுலயே வந்து நம்ம பண்ணிட்டு போயிடலாம். இந்த கார்பன் காப்பின்ற ஒரு கான்செப்ட் இதுதான். ஒருத்தவங்களுக்கு அனுப்புற மெயில் இன்னொருத்தவங்களுக்கும் தெரியணும். இவங்களுக்கும் நான் அனுப்பியிருக்கேன்றது தெரியணும். Row 3, column 2, BCC அடுத்த colon. Edit. டேப் குடுக்குறோம். பிசிசி பிளைண்ட் கார்பன் காப்பி. இப்ப 10 பேருக்கு வந்து நீங்க ஒரு மெயில் அனுப்புறீங்க. அந்த மெயில் வந்து ஒருத்தவங்களுக்கு அனுப்புறது இன்னொருத்தவங்களுக்கு தெரியவே கூடாது அப்படின்ற ஒரு இதுக்காக, இது கான்செப்ட்காக நான் சொல்றேன். ஏன்னா இது வந்து நம்ம டைரக்ட்டா இங்கேயே வந்து எல்லா மெயிலையும் டைப் பண்ணி அனுப்பிச்சிடலாம் அப்படின்றதையும் சொன்னேன். ஏன்னா இதோட கான்செப்ட் என்ன நம்ம தெரிஞ்சாதான் மெயிலோட ஃபுல் அப்ரிவேஷனை நம்ம பயன்படுத்த முடியும். அதனால இது பிசிசி பிளைண்ட் கார்பன் காப்பி. ஒருத்தவங்களுக்கு அனுப்புனது இன்னொருத்தவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்ற ஒரு இதுக்காக. Row 4, column. இப்ப நீங்க ஒரு மெயில் பார்த்திருப்பீங்க. அபிஷியலா யாராவது உங்களுக்கு மெயில் அனுப்பியிருப்பாங்கன்னா, அந்த ரிப்ளை அப்படின்றதுக்கு கீழ வந்து அ நெறைய மெயில் அட்ரஸ் குடுத்திருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் ஷேர் ஆயிருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த மாரி தான் அந்த பிசி அப்படின்ற ஒரு விஷயம். சரிங்களா? அந்த சிசி அப்படின்றது வந்து அதான் கார்பன் காப்பினா ஒருத்தவங்களுக்கு அனுப்புறது இன்னொருத்தவங்களுக்கு தெரியும். இன்னாருக்கு அனுப்பியிருக்கோம் அப்படின்றத அதுல மென்ஷன் பண்ணியிருக்கும் கீழ. Row 6, column 2, attach file. Row 4, column 2, subject. சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எதுக்கு அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு ஃபோன் நம்பரு மொபைல்ல வச்சிருக்கீங்க. இப்ப இன்னார் பேர் போட்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா, கால் வரும்போது அவங்க பேர் வரும். அத பார்த்து அட்டெண்ட் பண்ணணுமா, வேண்டாமா அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுவோம். இப்ப இவன்ட்ட இருந்து ஃபோன் வந்துச்சுன்னா, மொக்க போடுவான்ப்பா. ஐயோ! வேலை நேரத்துல இவன் வேற இம்சை பண்றானே அப்படின்ட்டு பேர பார்த்ததுனால தான் அத அட்டெண்ட் பண்ணணுமா, வேண்டாமா அப்படின்னு தெரியும். இதுவே அன்னோன் நம்பரா இருந்தா பெரும்பாலும் நம்ம வந்து அட்டெண்ட் பண்ணிருவோம். அது மாரி தான் அந்த இமெயில்லயும் சப்ஜெக்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நீங்க மென்ஷன் பண்ணா தான் வந்து உங்க இமெயில் வந்து பார்க்கணுமா, வேண்டாமா அப்படின்னு அந்த ரெசிபியன்ட்ஸ் முடிவு பண்ணுவாரு. இது பெரும்பாலும் எங்க பயன்படும் அப்படின்னா, நீங்க ஒரு அலுவலகத்துல இருக்கீங்க. ஆ மேனேஜருக்கு வந்து லீவ் லெட்டர் அனுப்புறீங்க. லீவ் லெட்டரோ இல்ல ஒரு முக்கியமான ஒரு தகவல் கேட்டிருக்காரு. அத நீங்க அனுப்ப போறீங்க அப்படின்னா, இப்ப ஒரு நம்ம நம்ம ஆபீஸ்ல வந்து இன்னைக்கு வந்த அந்த ஃபைல் அத வந்து நீங்க அனுப்பிச்சு விடுப்பா அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்குள்ள ப்ராஜெக்ட் ஃபைல் அனுப்பி விடுப்பா அப்படின்னோனே, அந்த ப்ராஜெக்ட்டோட நேம் என்னவோ அத இங்க டைப் பண்ணி அத அட்டாச் பண்ணி அனுப்பிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அட்டாச்மென்ட்னா என்ன அப்படின்றது அடுத்து வர்றது அதான். சரி, ஓகே. அதான் சப்ஜெக்ட். இப்ப உதாரணத்துக்கு மெயில் மெர்ஜ் லெட்டர் அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்குல்ல, அத அனுப்பிச்சு விடுப்பா அப்படின்னு கேட்கிறாரு. அந்த மெயில் மெர்ஜ் லெட்டர வந்து அனுப்புறதுக்கு இங்க நம்ம சப்ஜெக்ட் அப்படின்றத டைப் பண்ணணும். மெயில் மெர்ஜ் லெட்டர் அப்படின்னு அனுப்புனா, சரி இத அனுப்பியிருக்காங்கன்னு அவங்க அத உறுதிப்படுத்துவாங்க. அடுத்து டேப் அடிப்போம். Row 6, column 2, attach file grouping browse button. அட்டாச்மென்ட்க்கு வந்து ப்ரௌஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் குடுத்திருக்காங்க. நம்ம எங்க ஃபைல் வச்சிருக்கோமோ அங்க போய் நம்ம எடுக்கணும். ஸ்பேஸ் குடுப்போம். File name colon. இப்ப மேல வந்து ஒரு விண்டோ இருக்கு நமக்கு. இப்ப நம்ம டி கோலன், இ கோலன் அங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா, இங்கேயே வந்து டி கோலன் அப்படின்னு டைப் பண்ணலாம். நான் வச்சிருக்கிறது டெஸ்க்டாப்ல ஒரு ஃபோல்டர்ல வச்சிருக்கேன். போன வீடியோல வந்து நான் ஜிப் பண்ண அந்த ஃபைல இங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இங்க வந்து அட்டாச் பண்றேன். Items view list. Namespace. Items view list. Computer not select. ஒரு ஷிஃப்ட் டேப் குடுத்திருக்கேன். ஷிஃப்ட் டேப் குடுத்த உடனே கம்ப்யூட்டர் நாட் செலக்டட் அப்படின்னு சொல்லுது. Network Row 5. Adobe Reader. Avast Free. Firefox Row. FS Reader. Google Chrome. JAWS 18.0. Row 6. Column 111 of இப்ப நான் வந்து WinRAR WinRAR files row. WinRAR ஃபைல் அப்படின்ற ஒரு ஃபோல்டர்ல எனக்கு தேவையான ஃபைல நான் வச்சிருக்கேன். Backup not selected 1 of 2. ஓகே. இந்த பேக்கப் அப்படின்றதுக்குள்ள 3 ஃபைல் இருக்கு. இப்ப ஒரு ஃபைல் அப்படின்னா நம்ம சும்மா அனுப்பிடலாம் ஈஸியா. 2, 3 ஃபைல் அப்படின்றப்ப நம்ம ஜிப் பண்ணி அனுப்புறதுன்றது நல்லது. அதுக்கு தான் அந்த ஜிப் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப அத செலக்ட் பண்றோம். Space. Selected. ஒரு ஸ்பேஸ் குடுத்த உடனே செலக்ட் ஆயிடுச்சு. Date. Type edit file fold. Backup 1 of 2. இத பாத்துக்கணும். ஃபைல் ஃபோல்டரும் இருக்கு, ஜிப் ஃபார்மட்டும் இருக்கு. ஜிப் பண்ணத அனுப்புறேன். Items view list. Backup date. Type edit WinRAR. Backup 2 of 2. Okay. Tooltip. இப்ப பேக்கப் அப்படின்ற அந்த ஜிப் ஃபைல அட்டாச் பண்ணிட்டேன். Gmail dash compose mail m dash Mozilla Firefox. Gmail dash. இப்ப நீங்க அட்டாச்மென்ட் அனுப்புறதுனால அட்டாச்மென்ட் குடுக்குறோம். இது அட்டாச்மென்ட் வேணாம் அப்படின்னா டைரக்ட்டா அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போயிரலாம். இப்ப இது அட்டாச்மென்ட் அப்படின்றது அதையும் சேர்த்து தான் நம்ம சொல்றோம். சரி.
இதுதான் வந்து அட்டாச்மெண்ட். அட்டாச் ஆயிடுச்சு. அடுத்த காலத்துக்கு போணும் டேப். Row 7 attach more files button. இந்த அட்டாச் மோர் ஃபைல் அப்படின்னா இதை தவிர இன்னும் வேற ஏதாவது ஃபைல் நம்ம அனுப்பணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அது வேணும்னா இங்க இருந்தே அதை ஆட் பண்ணிக்கலாம் அந்த இதோட. இப்போ அது தேவையில்லை நமக்கு டேப். Row 8 column 2 message body edit multi-line blank. மெசேஜ் பாடி இங்கே தான் வந்து நம்ம எழுத வேண்டிய கண்டென்ட்டை வந்து டைப் பண்ணணும். நம்ம இப்போ இமெயிலில் லீவ் லெட்டர் கொடுக்குறீங்களா, அந்த லீவ் லெட்டரோட கண்டென்ட்டை இங்கே டைப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து அட்டாச்மெண்ட் அனுப்பியிருக்கீங்க, அது பற்றி சில விஷயங்கள் இப்போ நான் வந்து மேலே வந்து பேக்கப் அப்படின்ற ஒரு அட்டாச்மெண்ட்டு அந்த ஃபோல்டரை ஜிப் பண்ணி அனுப்பியிருக்கேன். அதை நான் அனுப்பியிருக்கேன் அப்படின்றத அவங்களுக்கு மென்ஷன் பண்ணுறது இந்த இது. இல்லை இன்னும் எவ்வளோ வேணாலும் நம்ம எழுதிக்கலாம். இந்த மெசேஜ் பாடியில் ஒரு நோட் பேடில் டைப் பண்ணால் எப்படியோ அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பாருங்க. Blank. D-A-R-D-S-I-O-O-R R space I-I-A-A-V-A-T-T-A-C-A-E-D attached space T-E-V-B-A-C-K-U-P backup space O-L-D-E-R folder space T-I-S-This-O-R-R-L-D-E-R elder space C-O-N-T-A-I-N contain space 3 F-I-L-E-S 3 file space K-I-N-D-O-O-L-Y space D-O-L-O-A-D download space A-N-D and space E-S-S-X-X-T-R-A-C-T extract I-M-M-E-D-I-A-T-E-L-Y immediately space ஓகே, அவங்களுக்கு எழுத வேண்டிய கண்டென்ட் அனுப்பிட்டேன். நான் இப்போ மேலே அனுப்பிச்ச அட்டாச்மெண்ட்டுக்கு ஒரு கண்டென்ட் எழுதிட்டேன். அதாவது என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா அதை திரும்ப படிக்கிறேன் பாருங்க. Dear sir, I have attached the backup folder. This folder contains 3 files. Kindly download and extract immediately. அதாவது என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஜிப் பண்ணி அனுப்பியிருக்கேன் அட்டாச்மெண்ட்டு. இந்த ஃபோல்டரில் வந்து 3 ஃபைல் இருக்கு, நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம் நீங்க அப்படின்றத சொல்லியிருக்கேன். இவ்வளவுதான். மெசேஜ் பாடி டைப் ஆயிருச்சு. நம்ம இப்போ என்ன பண்ணா சென்ட் டேப் கொடுக்குறோம். சென்ட் கொடுத்தோடனே சென்ட்ல வச்சு ஒரு ஸ்பேஸ் பார் இல்லாட்டி என்டர் கொடுக்குறோம். இப்போ இது டெக்ஸ்ட் அப்படின்னா உடனே வந்து சென்ட் ஆயிரும். அட்டாச்மெண்ட் அப்படின்னா நீங்க எவ்வளவு அனுப்புறீங்களோ அந்த அனுப்புறதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு டைம் எடுத்துக்கிறோம். கொஞ்சம் லென்த்தியா ஃபைல் இருக்கு, நிறைய இருக்கு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு இதாயிரும். என்ன சொல்றது, உங்களுக்கு டைம் எடுத்துக்கிறோம். இப்போ வந்து மேலே வந்து யுவர் மெசேஜ் ஹாஸ் பின் சென்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கு. ஆனால் இது ஜாஸ் யூசர்ஸுக்கு வந்து ஈஸியாக நம்ம வந்து பார்த்துக்கலாம். சக்ஸஸ்ஃபுல்லாக உங்க மெசேஜ் வந்து சென்ட் ஆயிருச்சு அப்படின்ட்டு திரும்ப அந்த இடத்துக்கே வந்துருச்சு. லிங்க் சர்ச், லிங்க் இமேஜ், லிங்க் அக்கவுண்ட் ஆப்ஷன்ஸ், லிங்க் மோர், heading and Sam's heading level 2 account, link more, heading Gmail by Google graphically visited, blank, search edit of folders, heading left inbox left. இப்போ அந்த மெயிலை வந்து நம்ம அனுப்பிச்சிட்டோம். அட்டாச் பண்ண மெயிலை வந்து அனுப்பிச்சாச்சு, அவங்க வந்து பார்ப்பாங்க. சரி, அடுத்தது வந்து என்ன அப்படின்னா இப்போ கான்டாக்ட் அங்கேருந்து எப்படி நம்ம ஒரு இமெயிலை சர்ச் பண்ணி அனுப்ப போகிறோம் அப்படின்றதை நம்ம சொல்லிடுவோம். இதில் இந்த அட்டாச்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம ஒரு 25 MB வரைக்கும் நம்ம இமெயிலில் வந்து அனுப்பிக்கலாம். அதுக்கு மேலே போகுது அப்படின்னா தனி டூல் இருக்குது, அதுக்குன்னு வெப்சைட்ஸ் இருக்குது. இப்போ வந்து வி ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது, அப்புறம் சென்ட் ஸ்பேஸ் இருக்குது, ட்ராப் பாக்ஸ், இது மாதிரி இன்னும் நிறையா இருக்குது ஷேர் பண்ணுறதுக்கு. அதெல்லாம் வந்து தனியாக சாப்டர் இருக்கும். அந்த மாதிரி இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு கம்மியான ஒரு எம்பியில் மெயில் அனுப்பிச்சிட்டோம். ஒரு எப்படியும் ஒரு 5 MB கிட்ட தான் இருக்கும் நான் அனுப்பிச்ச அந்த ஃபைலு. இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக மெயில் வந்து சென்ட் ஆயிருச்சு. இப்போ கான்டாக்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தில் மெயில் ஐடி என்னென்ன இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். Elements list dialog, tree view. லிங்க் லிஸ்ட்ல போயிட்டு கான்டாக்ட். edit contacts 20 Gmail -inbox -Mozilla Firefox. இப்போ கான்டாக்ட் அப்படின்ற ஒரு ஏரியாக்குள்ள வந்தாச்சு. இங்க வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம எப்படி மொபைல்ல வந்து எல்லாரோட கான்டாக்டையும் சேவ் பண்ணி வச்சிருக்கோமோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இமெயில் அட்ரஸை டைப் பண்ண உடனே இந்த கான்டாக்ட்ல போய் சேவ் ஆயிரும். அவங்களுக்கு மெயில் போனதுக்கு அப்புறம் அங்க போய் சேவ் ஆயிரும். எத்தனை தடவை டைப் பண்ணாலும் அவங்க பேர் அங்க போய் இருக்கும். நம்ம வேணும்னா அவங்களுக்கு நம்ம அனுப்பிக்கலாம். எத்தனை பேருக்கு வேணாலும் நம்ம ஒரே அட்டெம்ப்ட்ல அனுப்பிக்கலாம். இப்ப பாருங்க, Table with 14 rows and T பட்டன் பிரஸ் பண்ணியிருக்கேன். டேபிள் வித் 14 காலம்ஸ். இப்ப நம்ம ஏற்கனவே சொன்னோம் டேபிள் காலத்துக்கிட்ட வரும்போது காலம் ரோ அப்படின்னு 2ஆ பிரிச்சிருப்பாங்க. ஆல்ட் கண்ட்ரோல் பிடிச்சிட்டு ஆரோ கீஸை வச்சு நேவிகேட் பண்ணணும். இப்ப பாருங்க, Head of table blank, column 2 name, column 1
Row 2 checkbox not checked. Name column 2 link add. Row 1 name. Column 3 details. இது வந்து 3ஆ பிரிச்சிருக்காங்க. செக் பாக்ஸ், நேம், டீடைல்ஸ். இப்ப நேம்ல வந்து என்னன்னா, அந்த மெயில் ஐடி வச்சிருக்கவங்களோட பேர் வரும். அதுக்கு அடுத்த காலத்துல வந்து என்ன குடுத்துருக்காங்கன்னா, அவங்களோட இமெயில் அட்ரஸ் தான் டீடைல் அப்படின்னு சொல்லுது. பாப்பா. Column 2 name. Row 2 link Educash 123. Row 3 link Bjorn Dancing. Row 4 link DPCVI.M. Row 5 link Livishia 2020. Row 6 link Mahapus. Row 7 link home.j.mohan. Row 8 link online webinars 60. Row 9 link Samsudin Madurai. Row 10 link Samsas. Row 11 link Singapore 2008. Row 12 link Terraranak. இந்த மாதிரி இமெயில் அட்ரஸ் பூராமே இருக்கு. நம்ம யார் யாருக்கு மெயில் அனுப்பிச்சோமோ அவங்களோட மெயில் ஐடி பூரா இங்க கான்டாக்ட்ல வந்து சேவ் ஆயிருக்கு. இப்ப இவ்வளவும் இருக்கு. யாருக்கு வேணுமோ நம்ம செக் பண்ணி கம்போஸ் கொடுத்துக்கிற வேண்டியதா. Out of table link. Table with 14. Name column 2 link Educash 120. Row 3 link Bjorn Dancing. இப்போ வந்து பிஜான் இவருக்கு வந்து மெயில் அனுப்ப போறோம் அப்படின்னா அங்க வந்து செக் கொடுக்கணும். Column 1 check. Checked. Name column 2 link Bjorn. இப்ப ஒரு மெயில் மட்டும்தான் வேணுமா அப்படின்னா எத்தனை மெயில் ஐடி வேணாலும் நம்ம தேர்வு பண்ணி அவங்களுக்கு கம்போஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 பேரை செஞ்சு காட்டுறேன். Row 4 link DPCVI. Row 5 link Livishia. Row 6 link Mahapus. Row 7 link home.j.mohan. Row 8 link online webinars 66. Row 9 link Samsudin Madurai. Row 10 link Samsas. Row 11 link Singapore. Row 12 link Terraranak. இப்ப Column 1 checkbox not checked. Name column 2 link Terraranak. இப்ப இந்த ஸ்டார் அருண் அப்புறம் பிஜான் இந்த 2 பேருக்கு நம்ம மெயில் அனுப்ப போறோம். Column 1 check. Check. Name details column 3 Terraranak. Name column 2 link Terraranak. Details column name column 2. இப்ப இந்த 2 பேரையும் வந்து செக் பண்ணிட்டோம். இப்ப வந்து பி கொடுத்துட்டே போறேன். கம்போஸ் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். Compose button. இங்க வச்சு என்டர். Table. Row 1 column 2 to colon. Edit multi-line by Bjorn Dancing less by Bjorn.l@gmail.com Brader. Terraranak@gmail.com. இப்ப அந்த 2 பேரையும் வாசிச்சு 2 பேரோட இமெயில் ஐடி அங்க வந்து உட்காந்துருச்சு. நம்ம 2 கோலன்ல யாருக்கு இமெயில் அட்ரஸ் அனுப்ப போறோமோ அவங்களோட பேர் வந்து டைப் ஆயிருச்சு. இப்ப இவ்வளவுதான். இப்ப வழக்கம் போலதான் அங்க என்ன இருக்கோ அதேதான். இப்ப வழக்கம் போல மெசேஜ் பாடியில போய் நம்ம டைப் பண்றோம். Row 3 BCC. Row 4 subject. Row 4 column 2 WESOM. M blank E. சப்ஜெக்ட் டைப் பண்ணியிருக்கேன். இப்ப இவங்க 2 பேருக்கும் இப்ப அட் அ டைம்ல மெயில் அனுப்புறேன். E. Row 6 column 2 attach file grouping browse. இவங்களுக்கு அட்டாச்மெண்ட் எதுவும் அனுப்பல. சும்மா வெறும் மெயில் மட்டும் அனுப்புறோம். Row 7 attach more. Row 8 column 2 message box blank. A-I-I space. S-I-R sir A-O-W-A-R-E-R-Y-O-U. மெயில் அனுப்பிச்சேன் இவங்களுக்கு. இப்ப டைப் பண்ணிட்டேன். இனி சென்ட் கொடுத்தோம்னா 2 பேருக்கும் போயிடும். இப்ப இந்த 2 பேர் மட்டும் இல்ல, நீங்க உங்க கான்டாக்ட்ல எத்தனை மெயில் ஐடி வச்சிருக்கீங்களோ அதை பூரா செக் பண்ணி கம்போஸ் கொடுத்து நீங்க அனுப்பிக்கலாம். You send button. சென்ட் கொடுத்துட்டேன். Loading document. Gmail dash inbox busy. Link search link images link maps link playlist. இப்ப யுவர் மெசேஜ் ஹஸ் பீன் சென்ட் அப்படின்ற ஒரு இது வரும். உங்களுக்கு அது கண்டிப்பா வரும். நீங்க அதை செக் பண்ணிக்கோங்க. இவ்வளவுதான் நம்ம வந்து ஒரு பர்சனுக்கு வந்து மெயில் அனுப்புறதுங்கிறது. ஈஸி தான். எல்லாரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. ஃபியூச்சர்ல எதுவும் வீடியோஸ் வேணும் அப்படின்னா நல்லா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.